அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ஜனாதிபதி மாளிகையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர் 15 வரை பொதுமக்கள் பார்வைக்காக ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா திறக்கப்படுகிறது. தலைநகர் புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை 4 தளங்களை உடையது. 340 அறைகள் உள்ள இந்த மாளிகையில் 190 ஏக்கர் பரப்பளவில் தோட்டமும் உள்ளது. முதல் பிரிவில் ஜனாதிபதி மாளிகையின் பிரதான கட்டடம் மற்றும் கனதந்திர மண்டபம், அசோக் மண்டபம் உள்ளன. இரண்டாம் பிரிவில் ஜனாதிபதி மாளிகை அருங்காட்சியக வளாகம் உள்ளது. மூன்றாம் பிரிவில் புகழ்பெற்ற தோட்டங்களான அம்ரித் உதயன், மூலிகை தோட்டம், இசை தோட்டம் மற்றும் ஆன்மீக தோட்டம் உள்ளன. ஆகஸ்ட் 16 முதல் செப்டம்பர் 15 வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு அன்று விளையாட்டு வீரர்கள் பார்வைக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். பூங்காவை ஆகஸ்ட் 14 முதல் பொதுமக்கள் பார்வைக்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். இதற்காக இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் முன்பதிவு செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. visit.rashtrapati bhavan.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ராஷ்டிரபதி பவன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகை பற்றிய இமேஜஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, பூங்கா பற்றிய இமேஜஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, மற்றும் பிற தகவல்கள் எல்லாமே விரிவாக கொடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த வெப்சைட்ல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா புக் யுவர் விசிட் நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல டேட் அண்ட் டைம் ஸ்லாட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க புக் பண்றதுக்காக உங்களுக்கு விருப்பமான தேதியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் முன்பதிவு செய்யலாம் என்கிறத பற்றி இந்த கேலண்டர்ல கிரீன்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதத்திலையும் எந்தெந்த தேதிகள் அவைலபிள் இருக்குங்கிறத கிரீன்ல கொடுத்திருக்காங்க. இந்த கிரீன்ல இருக்க தேதிகள் எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்றதுக்காக உங்க டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி கேலண்டர்ல அந்த டேட்டை டிக் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இங்க இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்மால் குரூப் கொடுத்திருக்காங்க. இண்டிவிஜுவல் அல்லது ஸ்மால் குரூப்ல 30 பேர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது டிஃபென்ஸ், பாராமிலிட்டரி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல், காலேஜஸ் 50 பேர் இருக்கலாம். உங்களுக்கு எந்த குரூப்போ அந்த குரூப்ல டிக் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல், அல்லது ஸ்கூல், காலேஜஸ்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு உங்க டேட்டா கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா செலக்ட் பண்ண உடனே விசிட் டைம் கொடுத்துருக்காங்க. 10 AM முதல் 5 PM வரை உங்களுக்கு கம்ஃபர்டான டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் செலக்ட் பண்ணணும். இந்தியன்ஸ் பிலோ 8 years கொடுத்துருக்காங்க, இந்தியன்ஸ் எபோவ் 8 years, அப்புறம் ஃபாரினர்ஸுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க அப்புறமா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு விசிட்டர் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அதற்காக உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அவைலபிள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உடனே ப்ளீஸ் வெரிஃபை OTP அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்க மொபைல் செக் பண்ணிக்கோங்க. OTP சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ண வேண்டும். OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண உடனே ஒரு டீடைல்ஸ் கேட்கறாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்டர் பண்ணணும். நேம், இமெயில் ஐடி, மாநிலம், மாவட்டம், செலக்ட் ஐடி டைப் கொடுத்துருக்காங்க. 4-5 விதமான ஐடி கொடுத்துருக்காங்க. ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி. இந்த மாதிரி உங்க கையில எந்த ஐடென்டிட்டி அவைலபிளா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. விசிட்டிங் டைம்ல ப்ரூஃபுக்காக இதை நீங்க காட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. பர்சனல் டீடைல்ஸ் என்னவே என்டர் பண்ண உடனே ரிவ்யூ கேட்கறாங்க. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு விசிட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இங்க செலக்ட் பண்ண டேட், நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ரிவ்யூ பண்ணி புக் நவ் கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி வந்துருச்சு. சக்சஸ், தேங்க்ஸ், யுவர் நேம், யுவர் டிக்கெட் இஸ் புக், யுவர் புக்கிங் ஐடி கொடுத்துருக்காங்க. விசிட்டிங் டேட், டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ என்ட்ரி பெர்மிட் பியாண்ட் 40 minutes ஆஃப் யுவர் டைம் ஆஃப் விசிட். An e-ticket has been sent to your registered email ID. Follow instruction and mentioned on the e-ticket for smooth visit. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் டிக்கெட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இ-டிக்கெட். இந்த இ-டிக்கெட்டை நீங்க விசிட்டிங் டைம்ல சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு எந்த ஐடி நீங்க மென்ஷன் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபுக்காக விசிட்டிங் டைம்ல காட்ட வேண்டும். அப்போதான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க உள்ளாடி. ஆகவே ஜனாதிபதி மாளிகை மற்றும் அம்ரித் உதயன் பூங்காவை இலவசமாக சுற்றி பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆகவே பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து தங்களது இ-டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து ஜனாதிபதி மாளிகையை சுற்றி பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.